கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்க்கிற முதலாவது வால்யூம் ஸ்டடியை நாம் கண்டினியூ பண்ணலாம். 9வது அத்தியாயம் 9th சாப்டர், ransom and restitution. ransom and restitution. தமிழ்ல நம்ம அந்த ஒரு டைட்டில நம்ம வாசிக்கும் போது மீட்கும் பொருளும் திரும்பி கொடுத்தலும். மீட்கும் பொருளும் மற்றும் திரும்பி கொடுத்தலும். மீட்கும் பொருளும் மற்றும் திரும்பி கொடுத்தலும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை தேவனுடைய திட்டத்துல மையமான விஷயம், அதாவது தேவனுடைய திட்டத்துல மையமான விஷயம் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்னா இதுதான். பாருங்க, உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன். தேவனுடைய தெய்வீக திட்டத்துல, நம்மளுடைய தெய்வீக திட்டத்துல 3 உலகங்கள் இருக்கு. அந்த 3 உலகத்துல அநேக யுகங்கள் இருக்கு. அந்த அநேக யுகத்துல முக்கியமா மையமா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பார்க்கும்போது இந்த இடம் தான். நம்மளுடைய ஆண்டவர் கர்த்தர் இயேசு அவர் தந்த அந்த ஈடுபலி தான். ஒருவேளை தேவனுடைய தெய்வீக திட்டத்துல, பாருங்க, நம்மளுடைய தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த ஒரு அம்சம் இல்லைன்னா முழு தெய்வீக திட்டமே இல்லை. பாருங்க, கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு ஈடுபலி, அந்த மீட்கும் பொருள் எண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லைன்னா தேவனுடைய தெய்வீக திட்டம் எண்ணக்கூடிய அந்த ஒரு முழு திட்டமே என்ன இருக்காது, இல்லாத போயிருக்காது. ஸோ அதனால சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடம் ஒவ்வொரு புதிய சிருஷ்டிக்கும், பைபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு மாத்திரம் இல்லை, முழு உலகத்துக்கும் முக்கியமான ஒரே தலைப்பு என்னன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு ஈடுபலி தான். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு ஈடுபலி குறித்தான சத்தியத்தை தான் நம்ம என்ன பண்றோம்னா ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப நிதானமா இந்த ஒரு வால்யூம் ஸ்டடியில தியானிக்க போறோம். ரொம்ப காலம் ஆயிடுச்சு. மறுபடியும் இந்த ஒரு ஈடுபலி குறித்தான விஷயங்கள் நம்ம போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஈடுபலி அப்படின்னு சொல்லும் போது ஆதாமுக்கு ஈடா கர்த்தர் இயேசு கொடுத்த அந்த ஒரு பலி தான் ஈடுபலி. ஒரு மனுஷன் பாவம் செய்தனால எல்லாருக்கும் மரணம் வந்தது போல ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் நிமித்தமாக எல்லாருக்கும் என்ன வந்துச்சுன்னா ஜீவன் வந்துச்சு. சரி, அப்படி ஈடுபலியில என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ransom, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ransom என்னன்னா, விழுந்து போன மனுஷனுக்கு தேவன் தரக்கூடிய 2வது வாய்ப்பு தான் ransom. எப்படி? ஆதாம்குள்ள எல்லாரும் மறிச்சிட்டாங்க, கர்த்தர் இயேசுக்குள்ள எல்லாரும் என்ன ஆவாங்கன்னு பார்க்கும்போது உயிர் தெழுவாங்க. அப்படி உயிர் தெழுத அந்த மனுஷன் அந்த விழுந்து போன நிலையை புரிஞ்சிட்டு அவன் பரிபூர்ண நிலைக்கு மாறி தன்னை நிரூபிச்சு காமிக்கிறது தான் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஈடுபலியோடைய புண்ணியம். அப்படின்னா ransom என்னன்னா 2வது வாய்ப்பு, தேவன் மனுஷனுக்கு தரக்கூடிய 2வது வாய்ப்பு தான் ransom. ransom என்ன இல்லை, ஈடுபலி என்ன இல்லை அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது என்னன்னா, the ransom for all given by the man Jesus does not give a guarantee, does not give or guarantee everlasting life. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒருவேளை யாராவது ஈடுபலிய ஏற்றுக்கொண்டாங்க, கர்த்தர் இயேசுவோடைய ஈடுபலிய
அந்த ஒரு புண்ணியத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னா அவங்களுக்கு நித்திய ஜீவன் எனக்கூடிய ஒரு விஷயம் உறுதியானது இல்லை அப்படின்றார். ஏன் காரணம் என்ன? நம்ம பார்த்த பாயிண்ட் தான். ஈடுபலி ஒரு மனுஷனுடைய விழுந்து போன நிலையிலிருந்து தூக்கி நிக்க வச்சு கொடுக்கக்கூடிய 2வது வாய்ப்பா தான் இருக்கு தவிர நித்திய ஜீவன் எனக்கூடிய ஒரு விஷயம், எவர் லாஸ்டிங் லைஃப் எனக்கூடிய ஒரு விஷயம் அவங்க தனித்தனி மனுஷனா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்க என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது அந்த ஜீவனுக்காக வரக்கூடிய சோதனைய மேற்கொண்டு அதை ஜெயிச்சு வாங்குவது தான் நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ ஈடுபலிய குறித்து நம்ம பார்க்கும்போது அநேக சத்தியங்கள்ல என்னன்னா இந்த ஒரு ஈடுபலிக்கான காலம் எப்போன்னா கர்த்தர் இயேசு அந்த முதலாம் வருகையில கல்வாரியில அவருடைய ஆதாமுக்கு ஈடா அந்த பலியை அவர் செலுத்திட்டார். ஆனா அந்த ஈடுபலியோடைய புண்ணியம், அந்த ஈடுபலியோடைய அப்ளிகேஷன் எப்போ வரும்னா திரும்பி கொடுக்கிற காலம், டைம்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். அந்த டைம்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன்ல என்ன ஆகும்னு பார்க்கும்போது எல்லா மனுஷனும் என்ன ஆவாங்க? உயிர் தெழுவாங்க. ஸோ சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த சில பாயிண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது இன்னும் டீப்பா இந்த காரியத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம்னா கர்த்தர் இயேசுவோடைய விலையேறப்பெற்ற ஈடு பலி, அந்த பலியின் புண்ணியத்துல முழு மனுக்குலத்துக்கும் அது அப்ளை ஆகும். எப்போ? அந்த திரும்பி கொடுக்கிறேன் காலத்துல. ஆனா இப்போ விசேஷமாக சில பேருக்கு, வெறும் சில பேருக்கு மாத்திரம் அந்த ஒரு ஈடுபலியோட புண்ணியம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது கிடைக்குது. அது யாருக்கு மாத்திரம்னு பார்க்கும்போது சபைக்கு மாத்திரமே. காரணம் என்னன்னு பார்க்கும்போது அந்த ஒரு உயிர்த்தெழுதல் காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வாழ்கிற உண்மையான சபை, கர்த்தர் இயேசு போலவே பாடுபட விரும்பிட்ட ஜனங்களுக்கு தேவன் விசேஷமாக கர்த்தர் இயேசுவோடைய ஈடுபலியோடைய புண்ணியத்தை தரார். இதை குறித்த இன்னும் அநேக பாயிண்ட்ஸ் நம்ம முன்னாடி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த நாள்ல இருந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்க்கும்போது பேஜ் நம்பர் 155 தமிழ்ல, இங்கிலீஷ்ல, தமிழ்ல நம்ம பார்க்கும் போதுங்க 187வது பக்கத்துல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னைக்கான பாடத்தை நம்ம பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த ஒரு பாடம் எப்படி துவங்குதுன்னு பார்க்கும்போது as the entire race was in Adam which was condemned, அதாவது ஆதாம்குள்ள மரித்த எல்லாரும் என்ன இருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்க விழுந்து போன நிலையில இருக்கிறாங்க, ஜீவனை இழந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் இயேசு என்ன பண்ணார்னா எல்லாரையும் மீட்கும் பொருளாக அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஆதாமுடைய முழு சந்ததிய அவர் மீட்டெடுத்தார். ஸோ இதனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது தேவனுடைய நீதி, ஜீவனுக்கு ஜீவன் எனக்கூடிய தேவனுடைய நீதி அங்க சரி செய்யப்பட்டது நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு சரி செய்யப்பட்ட தேவனோட நீதி ஏற்ற நேரத்துல இல்ல ஏற்ற காலத்துல அது பலன் கொடுக்கும் போது என்ன நடக்கும்னா ஆதாம்குள்ள மரிச்ச எல்லாரும் என்ன ஆகுவாங்கன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுக்குள் எல்லாமே அவங்க உயிர் தெழுவாங்க, இல்ல ஜீவனுக்குள்ள வருவாங்க நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை ரான்சம் ரொம்ப ஈஸியா ஒரே வார்த்தையில இல்ல ஒரே வசனத்துல இல்ல ஒன்னு ரெண்டு வசனத்துல நீங்க ரான்சம் என்றால் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டா நம்ம கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான வசனம் என்னன்னு பார்க்கும்போது ரோமர் 5ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19. யாராவது ரான்சம், ஈடுபலி, மீட்கும் பொருள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா ரோமர் 5ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனம் தான் ஈடுபலி குறித்தான மிக முக்கியமான வசனம். வாசிக்கலாம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கு ஆக்னி ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல
ஒருவருடைய கீழ்ப்படுதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். பாருங்க, ஒரு மனுஷனால, அவருடைய மீறுதல்னால, அவருடைய டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமைனால, யார் அந்த ஒரு மனுஷன்? அந்த மனுஷன் ஆதாம். அந்த ஆதாமுடைய கீழ்ப்படியாமைனால என்ன ஆயிடுச்சுங்க? அங்க எல்லா ஜனங்களுக்கும் என்ன ஆயிட்டாங்கன்னா, அந்த கீழ்ப்படியாத சந்ததியா மாறிட்டாங்க. எல்லாரும் விழுந்துட்டாங்க. ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்ததுனால எல்லாருக்கும் என்ன வருதுன்னு பார்க்கும்போது அந்த ஒரு ஜீவன் வருது நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து வாசிக்கலாம். 19வது வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இது வந்து ரொம்ப முக்கியமான வசனம். தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க. இந்த இடத்துல பிரதர் ரசல் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒருத்தர் விழுந்தார், அப்படியே அந்த சந்ததியே என்ன ஆயிடுச்சுன்னா விழுந்துச்சு. புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் விழுந்தார், அந்த சந்ததியே என்ன ஆயிடுச்சுன்னா விழுந்துச்சு. ஒருத்தர் கீழ்ப்படுகிறார், அவருடைய கீழ்ப்படிதல்னால அந்த சந்ததி என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது நீதிமானாக்கப்படுது. சோ இந்த ஒரு வார்த்தையை வந்து ரசல் வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, as many have shared death on account of Adam's sin will have life privileged offered by our Lord Jesus. ஒருத்தர் விழுந்ததுனால, ஆதாம் விழுந்ததுனால அவங்களோட சந்ததி வந்து ஜீவனை எழுந்துட்டாங்க. கர்த்தர் இயேசு அவரு அந்த ஒரு ஜீவனை கொடுத்ததுனால அநேகருக்கு அந்த ஜீவன் என்ன ஆயிடுச்சு? கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை அவர் குறிப்பிட்டாரு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாய் நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாமிசத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். பாருங்க, அவர் வந்து அநீதிமானுக்காக நீதிமான் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது அந்த மரணத்துக்குள்ள அவர் போயிட்டார், கர்த்தர் இயேசு. ஆனா ரசல் இங்க குறிப்பிடும் போது இந்த ஈடுபலி குறித்தான சத்தியம் நம்ம பார்க்கும்போது ஆதாமுக்கு ஈடா கர்த்தர் இயேசு அந்த பலியை செலுத்திட்டார். அதனால ஆதாமுடைய முழு சந்ததி என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த மீட்கும் பொருளாக, அந்த ஈடு பலியாக அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, அந்த மீட்கும் பொருளுடைய அந்த ஒரு புண்ணியத்தின் நிமித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அந்த ஜீவ உரிமை, அந்த விழுந்து போன அந்த ஒரு அந்த எழுந்து போன அந்த ஜீவனை அவங்க பெற்றுக்கொள்றாங்க. ஆனா இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் போது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்க வேண்டாம். இந்த வசனத்தை கூர்மையா கவனிக்கும் போது இந்த இடத்துல கர்த்தர் இயேசு ஆதாமுக்கு ஈடா அவருடைய பலியை செலுத்தும் போது அவர் என்ன பண்ணிருக்கிறார்? அவருடைய கிரியை என்னவா இருந்துச்சு? கர்த்தர் இயேசுடைய செயல்கள் என்னவா இருந்துச்சுன்னு பார்க்கும்போது, பிதாவாகிய தேவன் கிட்ட கர்த்தர் இயேசு ஒரு முழுமையான கீழ்ப்படிதலை காமிச்சிருக்கிறார். கவனிக்கலாம் விஷயத்த, ஒரு முழுமையான கீழ்ப்படிதல் காமிச்சிருக்கிறாரு. அந்த கீழ்ப்படிதல் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது, பிதா விரும்பத்தக்கதாக தன்னுடைய ஜீவனை பலியா கொடுக்கறது தான் அந்த ஒரு காரியம். அந்த ஜீவனை பலியாக கொடுக்கறதுக்கு அவர் முற்றிலுமாக என்ன பண்ணிருக்கிறார்னா கீழ்ப்படிஞ்சிருக்கிறார், ஒபே பண்ணிருக்கிறார், கம்ப்ளீட்டா ஒபீடியன்ஸ்குள்ள போயிருக்கிறார். ஆனா ஆதாம் என்ன பண்ணல? அந்த கீழ்ப்படியில கர்த்தர் இயேசு கீழ் படிஞ்சிருக்கிறார். அப்படின்னா அந்த ஒரு வார்த்தையை வந்து ரசல் வந்து அவங்க கொஞ்சம் அழுத்த கொடுத்து சொல்லும் போது, அவருடைய கீழ்ப்படைஞ்ச அந்த ஒரு காரணத்தினால என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது, எல்லாருக்கும் ஜீவன் கூடிய விஷயம் இலவச கிருபையில இலவசமா கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு கிஃப்டா, ஒரு இலவசமா கொடுக்கப்பட்டுச்சு. அதனால இலவசமா எல்லாரையும் தேவன் என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. இப்படி மன்னிச்சிட்டாலும்
இலவசமா பெற்றுக்கொண்டாலும் அந்த ஜனங்க நீதிமானா என்ன ஆயிடுறாங்க, மாறிடுறாங்க. இந்த மாதிரி கர்த்தர் இயேசுவோட கீழ்ப்படிதல் நிமித்தமாக அவருடைய சாக்ரிஃபைஸ், அவரோட பலி சரியாக கீழ்ப்படிதல்னால கொடுத்ததுனால தேவன் இலவசமா அவங்களுக்கு ஜீவன் கொடுக்க சித்தமாயிட்டார். அவங்களுடைய பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு, நீதிமான் எனக்கூடிய நிலைக்கு வராங்க. அதே போல அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா நித்திய ஜீவன் கிடைச்சாலும், இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனிக்கணும். ஒரு மனுஷன் கீழ்ப்படியாதனால அநேகர் பாவி ஆக்கப்பட்டாங்க. ஒரு மனுஷன் கீழ்ப்படைந்ததுனால அநேகர் நீதிமான் ஆக்கப்பட்டுட்டாங்க. என்னுடைய வார்த்தையை வந்து பிராக்கெட்ல நாட் வேர் ஆக்கப்படல அப்படின்னு சொல்றாரு. என்ன இந்த வார்த்தை? கொஞ்சம் என்ன இங்க ரசல் அவங்க சொல்ல வராங்க கவனிக்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, வெறும் கர்த்தர் இயேசு ஈடுபலி கொடுத்துட்டா போதாது. யாருக்கு? மனுஷனுக்கு. அப்படின்னா இது எந்த பார்வையில பார்க்கணும்னா ஒரு இண்டிவிஜுவல் பார்வையில பார்க்கணும். அதாவது கர்த்தர் இயேசு ஆதாமுக்கு ஈடா பலியா கொடுத்துட்டாரு. அதனால அவருடைய முழு சந்ததி வந்து ஜீவன் பெற்றக்கூடிய அந்த வாய்ப்பு வந்துட்டாலோ ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஜீவன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா, முதலாவது அவர் என்ன பண்ணணும்னா ஈடு பலி மேல முழுமையா விசுவாசம் வைக்கணும். அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு எப்படி முழுமையா கீழ்ப்படிஞ்சாரோ அதே போல யாரெல்லாம் ரான்சம் ஈடுபலி எனக்கூடிய ஒரு சத்தியத்தை கேட்கிறோமோ அவங்களுக்குள்ள இருக்க வேண்டிய முதலாவது விஷயம் என்னன்னா முழுமையா அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். ஏன் இந்த அளவுக்கு அந்த ஒரு விஷயத்த அழுத்த கொடுக்க வேண்டிய காரணம் என்னன்னு பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, மேலிருந்து ஒருத்தர் விழுறது ஈஸி, ஆனா மறுபடியும் கீழேந்து மேல ஒருத்தரை வந்து மறுபடியும் அவங்கள வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போறது ரொம்ப கஷ்டம். கர்த்தர் ஆதாம் விழுந்துட்டாரு, அது ஈஸி. ஆனா கர்த்தர் இயேசு அவருடைய ஜீவனை கொண்டு இந்த மனுக்குலத்தை அவர் தூக்கி நிக்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த தனிப்பட்ட நபர்கள் அந்த பலிக்கு அவங்க செலுத்தக்கூடிய கணம் இருக்கு, அந்த பலிக்கு அவங்க செலுத்தக்கூடிய மரியாதை இருக்கு, அந்த பலிக்கு செலுத்தக்கூடிய அந்த ஒரு கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பான சகோதர சகோதரிகளை, ஒருத்தர் யார் கீழ்ப்படுகிறாங்களோ கர்த்தர் இயேசுவோடைய விலையேற பெற்ற பலி மேல அவங்க தான் நீதிமான் ஆக்கப்படுறாங்க. முழுமையா கர்த்தர் இயேசுவோடைய பலியை யார் விசுவாசிக்கிறாங்களோ, விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த பலியோடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் நீதிமானாக்கப்படுவாங்க. சகோதர சகோதரிகளே, சோ அதனாலதான் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ரான்சம் எனக்கூடிய ஒரு விஷயம் இல்லைன்னா மனுக்குலத்துக்கான தேவனுடைய தெய்வீக திட்டமே இல்லை. அது எந்த யுகம் இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல கொடுப்பார். இத பாயிண்ட் சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட், அந்த மாதிரி அந்த ஈடுபலியோடைய அந்த விலைய ரொம்ப கொஞ்சம் பேர் தான் எப்ப புரிஞ்சுக்கிறாங்க, இந்த சுவிசேஷ யுகத்துல புரிஞ்சுக்கிறாங்க. அது யாருன்னா அவருடைய உண்மையான சபை. நம்ம ஈடுபலி எப்படி பார்க்கிறோம் தெரியுங்களா? கர்த்தர் இயேசுவோடைய அந்த ரத்தம், அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தினால நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ரத்தத்துக்குள்ள ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் எந்த அளவுக்கு அந்த ஜீவனை நம்ம உயர்த்தி பிடிக்கிறோம்னா, கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஈடுபலி இல்லாம நான் இல்லை. அந்த அளவுக்கு நம்ம கர்த்தர் இயேசுவோடைய ஈடுபலிய நம்மளுடைய வாழ்க்கையா அதை அர்ப்பணிக்கும் போது தான் சகோதர சகோதரிகளே அதுக்கே உரிதான ஆசீர்வாதம் நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் இயேசுவே நமக்கு எல்லாமாவே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஆனா இந்த உலகம் விஷயத்தை எடுத்து பார்த்தா, முழு மனுக்குல விஷயத்தை எடுத்து பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, அவங்களுடைய பாவத்தை விட்டுட்டு, ஆதாமுடைய பாவ சாபத்தை விட்டு புது உடன்படிக்கை நியமத்துல
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஈடுபலியோட புண்ணியத்தை அவங்க என்ன பண்ணிப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. ரொம்ப சிம்பிளா இந்த ஒரு வார்த்தையை பார்க்கும் போது, ஆதாம்னால எப்படி எல்லாருக்கும் பாவம் வந்துச்சோ, கர்த்தர் இயேசுக்குள்ள எல்லா ஜீவன் பெற்றுக்கொள்ளணும்னா, எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும்னா, எல்லாரும் இந்த படிதல்ல அவங்க என்ன பண்ணணும், நிறைவேற்றியே ஆகணும். தங்களுடைய வாழ்க்கையை கீழ்ப்படிதலாக கர்த்தர் இயேசுவோட அந்த ஈடுபலிக்கு அவங்க கீழ்ப்பட்டே ஆகணும். இதுதான் நம்ம சொல்ல வர மிக முக்கியமான பாயிண்ட். ஒருவேளை ஈடுபலி மேல ஒருத்தருக்கு வந்து நம்பிக்கையே இல்லை, கீழ்ப்படியவே முடியலன்னா அவங்களுடைய நிலை என்ன ஆகும் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய நிலை ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைக்குள்ள கடந்து போவாங்க நம்ம பார்க்குற சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் தான் அந்த வசனத்தோடைய முக்கியமான மைய கோணமா இருக்கு. ஆதாம்னால எல்லாரும் விழுந்துட்டாங்க, கர்த்தர் இயேசுனால எல்லாரும் உயிர்த்தெழுக்கப்படுவாங்கன்னா கூட ஒவ்வொரு இண்டிவிஜுவலை எடுக்கும் போது ரான்சம் எனக்கூடிய அந்த சத்தியத்தை நாம் எந்த அளவுக்கு உள் வாங்கிக்கிறோம், எந்த அளவுக்கு ஆழமா, இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஆழமா நம்ம இருதயத்துல அந்த உபதேசத்தை நிலைச்சு நிற்க வச்சிருக்கிறோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சகோதர சகோதரிகளே. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கும் போது கர்த்தர் இயேசு பத்தி நம்ம சொல்லும் போது, எப்போ ஒருவேளை நாம் பாவி என்ன உணர்ந்துட்டோம்னா அந்த பாவத்தை மன்னித்து எனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா அக்கிரமத்தையும் அவர் என்ன பண்ணாருன்னா அதை சுத்திகரிச்சுட்டு கர்த்தர் இயேசு ஏற்றுக்கொள்றத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்து பார்க்கும் போது, ஸோ கண்டிப்பா இங்க என்னன்னா அந்த ஒரு ஈடுபலி விஷயத்துல நாம் புரிஞ்சுக்க வேண்டியத ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம விழுந்து போன நிலையில இருக்கிறோம். அந்த நிலையிலிருந்து தூக்கி எடுக்கிறது என்னன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுடைய பலி தான் நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8:33-34. ஆகடைக்குள்ளாய் தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர், நமக்காய் வேண்டுதல் செய்கிறோம் அவரே. உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். 33-34. சோ கர்த்தர் இயேசுவே நமக்காக மரித்தும் உயிர் தெழுந்திருக்கிறார் எனக்கூடிய ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இந்த ஈடுபலி எப்போ முழுமையாகும், அதாவது இப்போ ஈடுபலி எப்போ முழுமையாகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது, அது எப்போதான் முழுமையாகும் அப்படின்னா திரும்பி கொடுக்கிற காலத்துல தான் முழுமையாகும். டைம்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன், 1000 வருஷம், 1000 இயர்ஸ், மில்லியன்ல தான் அது என்ன முழுமையாகும். அப்படின்னா அந்த 1000 வருஷத்துல தான் முழுமையாகும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, எப்போ மனுக்குலம் அந்த ஒரு திரும்பி கொடுக்கிற காலத்துல அந்த உயிர் தேர்தலுடைய அந்த ஒரு சாராம்சத்தை பெற்றுக்கொள்றாங்களோ, அந்த உயிர் தேர்தலுடைய அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்களோ, அப்ப என்ன ஆகும்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கல்வாரியில சிந்தின ஒவ்வொரு ரத்தம், ஒவ்வொரு துளி ரத்தம், ஆதாம் கீழே கொடுத்த அந்த பலியோடைய முழுமை எங்க ஆகும்னு பார்க்கும்போது அந்த திரும்பி கொடுக்கிற நாட்கள்ல நடக்கும். ரெவலேஷன் 22:17, வெளிப்படுத்தல் 22:17. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமா இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். பாருங்க, விருப்பம் உள்ளவன் அந்த ஜீவ தண்ணியை இலவசமாய் கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு பலியோடைய புண்ணியத்தை ஒருத்தர் பெற்றுக்கொள்ளும் போது அவங்க அந்த ஜீவன் அடையது நம்ம பார்க்கிறோம். இதனால தேவனுடைய நீதி இன்னும் அதிகமாக என்ன ஆகும்னு பார்க்கும்போது கனம் அடையும், இன்னும் வெயிட் ஆகும். கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு ஈடு பலி அந்த ஒரு திரும்பி கொடுக்கிற நாட்கள் இல்ல, மனுக்குலம் அந்த உயிர்த்தெழுதல்ல வரும்போது எல்லா ஜனங்களும் தேவனை பார்த்து அவருடைய நீதியை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அதை மிகைப்படுத்தி பார்க்குவாங்க நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏறெடுத்த எல்லா பலிகளும், விசேஷமா அந்த ஒரு பஸ்கா பலி, அடிக்கப்பட்ட அந்த ஆடு கர்த்தர் இயேசு குறிக்குது. அந்த ஒரு ஆடோடைய பலியோடைய முக்கியத்துவம் முதலாவது சபைக்கும், அதை தொடர்ந்து
முழு மனுக்குலத்துக்கும் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த பலியோடைய புண்ணியம் கடந்து போகுதா இருக்குது நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, ஒரு 2 வசனம் வாசிக்கலாம். யோவான் 1:29, 1 யோவான் 2:2. யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, மரணம் பாவத்துடைய சம்பளம் தான் மரணம். அது எப்போ அந்த ஒரு பாவத்துடைய சம்பளமான மரணம் கேன்சல் ஆகுதோ, அது எப்போ எடுத்து போடப்படுதோ, அந்த காலம் எப்படி இருக்கோ யோசனை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாயிண்ட் அவர் கொடுக்கும் போது, சகோதர சகோதரிகளே, இதுதான் ஒரு ரீசனபிளான ஒரு பாயிண்டா இருக்கு. அதாவது பைபிள் ஸ்டடியிலேயே, வேதாகம ஆராய்ச்சியிலேயே, ஸ்கிரிப்சர் ஸ்டடியிலேயே ரொம்ப என்ன சொல்றதுங்க, ஏற்கக்கூடிய இல்ல ரொம்ப ரீசனபிளான, அதாவது தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அழகா விவரிக்கக்கூடிய ஒரே சத்தியம் என்னன்னு பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, ஈடுபலி, ரான்சம். இந்த மாதிரி இதுக்கு ஈடா இன்னொரு சத்தியத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. இந்த சத்தியத்தை மையமா வச்சுதான் மற்ற எல்லா சத்தியங்களும் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அடங்கி இருக்கிறதுனால ஒரு ஸ்கிரிப்சுரல் ஸ்டடி ரொம்ப ரீசனபிளா ஸ்டடி எதுன்னு பார்க்கும்போது ரான்சம் தான் நம்ம பார்க்கிறோம். இதை தாண்டி வேற கருத்துக்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு அநீதியா தான் இருக்கும் அப்படின்றத ரிசல்ட் சொல்றாங்க. ஏன்னா ஈடுபலியோட சத்தியம் அந்த அளவுக்கு தெளிவும் ஒரு ஏற்ற காலமா ஒரு சத்தியமா இருக்கு நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த மாதிரி நம்ம இந்த ஈடுபலியோட சத்தியத்தை நம்ம தியானிக்கும் போது சகோதரர் கொடுக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு ஈடுபலி குறித்து ஏறக்குறைய 2000 வருஷம் ஆச்சு, எந்த ஒரு பலனும் இல்லை. சரி, கர்த்தர் இயேசுக்கு முன்னாடி ஒரு 4000 வருஷம் இருந்துச்சு, எந்த ஒரு பலனும் இல்லை. ஏறக்குறைய 6000 வருஷமா பாருங்க, இந்த ரிசல்ட்டுடைய எழுத்துக்கள்ல 6000 வருஷம் ஆயிடுச்சு, எந்த ஒரு பலனும் இல்லை. ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவர் எழுதுறாரு. இயேசுக்கு முன்னாடி 4000 வருஷம், இயேசுக்கு பிறகு 2000 வருஷம், ரெண்டும் சேர்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது 6000 வருஷம் ஆச்சு, எந்த பலனும் இல்லை. அந்த பலனுக்காக பதில் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வடிவமா இந்த விஷயத்தை அவர் எழுதும் போது ஒரே ஒரு பதில் சொல்றாரு. அந்த காலத்துக்கான பதில் என்னன்னா, appointed times for two part of work preparatory to the times of restitution of all things. எவ்வளவு பியூட்டிஃபுல் எழுதுறாரு பாருங்க. அதாவது இந்த இடத்துல 7000, அதாவது 7000 இயர்ஸ்ல தான், 7000வது வருஷத்துல தான் அந்த டைம்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் என்னக்கூடிய விஷயத்த சொல்லணும். 4000 வருஷம் கர்த்தர் இயேசுக்கு பின், 2000 வருஷம் கர்த்தர் இயேசு வந்துட்டு பிறகு வருத்துக்கு முன்னாடி 4000 வருஷம், ரெண்டும் சேர்த்து 6000 வருஷம். இதுக்கான பதில் என்னன்னு பார்க்கும்போது டைம்ஸ் ஆஃப் ரெஸ்டிடியூஷன், திரும்பி கொடுக்கிற காலம். அந்த காலம் தான் தூங்கிச்சு என்னக்கூடிய ஒரு விஷயத்த அவர் என்ன பண்றாருன்னா சொல்லி முடிக்கிறாரு. சகோதர சகோதரிகளே, அப்படின்னா ஈடுபலியோடைய அந்த ஒரு புண்ணியம் யாரோடைய காலத்துல அது வெளிப்படும், இல்ல யாரோட காலத்துல அந்த ஈடுபலியோட புண்ணியம் அப்படியே ஆகும்னு பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, வாழ்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு அருமையான காலம், திரும்பி கொடுத்தலின் காலம் பார்க்கிறோம். சோ இந்த ஒரு திரும்பி கொடுத்தலின் காலத்துல தான் இன்னும் கொஞ்ச காலத்துல கண்ணுக்கு தெரிகிற பாகம் வரும்போது முழு மனுக்குலம் என்ன ஆவாங்க, அந்த உயிர்த்தெழுதல வருது நம்ம பார்க்கிறோம். சோ இந்த ஒரு பாயிண்ட நம்ம ரிசல்ட் கொடுத்துட்டு இன்னொரு 3 விஷயத்த கொடுக்குறாரு. என்னன்னா, இந்த விஷயத்த நம்ம வேதாகம ஆராய்ச்சி பண்ணும் போது யாரும் அவசரப்பற்ற வேண்டாம். இதுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பமான விஷயம் இருக்குன்னு நீங்க யோசிக்க வேண்டாம். காரணம் என்னன்னா, இவ்வளவு நேரம் நம்ம பேசின விஷயங்கள், இவ்வளவு நேரம் நம்ம பேசின சத்தியங்கள் 3
விஷயத்துக்குள்ளதான் இருக்கு. அந்த 3 விஷயம் என்னன்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நீங்க மார்க் பண்ணிவேன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 விஷயம் என்னன்னா, ஈடுபலியோட சத்தியம், அதை தொடர்ந்து திரும்பி கொடுக்கறதின் காலம், ransom and restitutionக்குள்ள 3 ரட்சிப்புக்கு மாறாத சத்தியங்கள் அப்படின்றாரு. அதாவது ஒருத்தர் சால்வேஷன் ரட்சிப்புக்குள்ள வரணும்னா இந்த 3 விஷயம் ஒருத்தருக்குள்ள இருக்கணும். அதுக்கு மாறாத இருக்கக்கூடிய சத்தியங்கள் இது. முதலாவது விஷயம், தேவன் மேல வைக்கக்கூடிய விசுவாசம், ஃபெய்த் டுவர்ட்ஸ் காட். விழுந்து போன மனுஷனை தூக்கி தேவன் நிக்க வைக்கிறார். எப்ப கர்த்தர் இயேசுவோட ஈடுபலி மேல விசுவாசிக்கிறோமோ ரட்சிக்கப்படுறோம். தேவன் மேல கிளியரா நம்மளுடைய விசுவாசத்தை டிஃபைன் பண்ணலாம். நம்மளுடைய விசுவாசத்தை இதுதான் என்னுடைய விசுவாசம் உறுதியா சொல்லலாம். மாறாது. ஃபெய்த் டுவர்ட்ஸ் காட், தேவன் நமக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த ரட்சிப்பின் திட்டம், முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ரிப்பென்டன்ஸ் ஆஃப் சின், பாவத்துக்கு மன திரும்புதல். இது ரொம்ப முக்கியம், ரொம்ப பேசிக். கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு பலி, அந்த பலியோடைய அந்த ஒரு சாராம்சத்தை ஒருத்தர் எடுத்து பார்த்தா தானா அவர் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவர் மன திரும்புவார். இது என்னன்னு பார்க்கும்போது ரான்சம்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான அம்சம், பாவி மன திரும்புறது. கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு பலியை ஒருத்தர் பார்த்துட்டாங்கன்னா போதும், அதை புரிஞ்சுக்கிட்டா போதும், கண்டிப்பா துணிகரமாக பாவங்கள் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய முன் வர மாட்டாங்க. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், ரிஃபார்மேஷன் ஆஃப் கேரக்டர். அப்படியே குணலட்சணங்கள் என்ன ஆகும்னு பார்க்கும்போது சீர்படும். கெட்ட குணலட்சணம்லாம் வெளியே போயிட்டு கர்த்தர் இயேசு எதிர்பார்க்கக்கூடிய குணலட்சணங்கள், அந்த அன்பின் குணலட்சணங்கள் என்ன ஆகும்னா மெருகேற்றம். இது மூணும் are indispensable to salvation. அதாவது இன்றியடையாத சத்தியங்கள், நம்ம ரட்சிப்புக்கு தேவையான சத்தியங்கள். இது 3 எதுல இருக்குன்னு பார்க்கும்போது ஒரே உபதேசத்துல, ransom எனக்கூடிய சத்தியத்துல இருக்கு நம்ம பார்க்கிறோம். ஆனா சகோதர சகோதரிகளே, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒருவேளை இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட், இருக்கிறதுல ரொம்ப உலகத்திலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உபதேசம், அது என்னன்னு கேட்டா ரான்சம் தான். ரசல் இங்க கொடுக்கும் போது இந்த உபதேசத்தை நிறைய பேருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு, நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தான் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு கண்களை மூடி வச்சிருக்கிறாங்க. இதனால சில பேர் என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது கீழ்ப்படியாமைக்குள்ள அவங்க போறது நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நம்மளுடைய பைபிள் ஸ்டூடெண்ட்ல கார் இருளுக்கு போறாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சத்தியத்தை விட்டு போயிட்டாங்க. ஒருவேளை சத்தியத்தை விட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம பேக்ரவுண்ட்ல நம்ம எடுத்து பார்த்தா அவங்க எந்த சத்தியத்தை தான் அவங்க நிராகரிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்கன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோட ஈடுபலியத்தான் நிராகரிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு ட்ரூத் ரொம்ப முக்கியமான ட்ரூத், நிறைய பேரை பரிச்சுக்கக்கூடிய ஒரு சத்தியமா இருக்கு நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு சத்தியம் மறுபடியும் ரசல் உறுதிப்படுத்துறது என்னன்னா, ரான்சம் மேல முழு நம்பிக்கையை வைக்கிறவங்க ஜீவனுக்கு பாத்திரமா இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க ஜீவனுக்கு அபாத்திரமா இருக்குவாங்க நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி சொல்லிட்டு ரசல் இரண்டாம் மரணத்தை பத்தி சில பாயிண்ட்ஸை முன்வைக்கும் போது என்ன முன்வைக்கிறார்னா, ஆதாமுக்குள்ள மரித்த எல்லாருக்கும் இரண்டாவது வாய்ப்பு தான் என்ன, ரான்சம், ஈடுபலியோட புண்ணியம். ஆனா ஒருவர் ஈடுபலியோடைய புண்ணியத்தை பெற்றுக்கொண்டு மறுபடியுமாக அவங்க பாவத்துக்குள்ளோ துணிகரத்துக்குள்ளோ இல்ல கீழ்ப்படியாமைக்குள்ள போறாங்கன்னா அவங்கள மீட்கிறதுக்கு இன்னொரு பலியில அதே முழுமையான மரணமா இருக்கும், அதுதான் இரண்டாம் மரணம். இந்த ஒரு பாயிண்ட் அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ரொம்ப அழுத்தி இந்த ஒரு வால்யூம் ஸ்டடியில குறிக்கிறார். குறித்துட்டு பிரதர் ரசல் சொல்லக்கூடிய இன்னொரு பாயிண்ட் என்னன்னா,
இந்த ஈடுபலி குறித்தான சத்தியத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா வரக்கூடிய வால்யூம்ஸ்ல அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ரொம்ப விசேஷமாக நமக்கு தெரியல ரசல் எப்படி இந்த ஒரு காரியத்தை அவர் எழுதியிருக்கிறாருன்னு. ரொம்ப காலம் பிறகு 5வது வால்யூம்ல ரான்சம் குறித்து இன்னும் அதிகமான டீப்பர் ட்ரூத், ரொம்ப அதிகமான ஆழமான சத்தியங்கள் அவர் எழுதியிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன பாயிண்ட அவர் என்ன பண்றாருன்னா தெளிவுபடுத்துறார். எதை குறித்துன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோடைய ஈடுபலி பற்றியான சத்தியத்தை சொல்லிட்ட பிறகு பேர் சபையில் இருக்கக்கூடிய முக்கியமான துரு உபதேசமா இருக்கக்கூடிய நரகத்தை பத்தி, இட்டர்னல் டார்மெண்ட், அதாவது ஒருத்தர் மரிச்சு போன நிலையில யார் ஒருத்தர் போயிட்டாங்களோ அவங்க நித்தியத்துக்கு நித்தியம் பாடுபடுவாங்க, நித்தியத்துக்கு நித்தியம் கஷ்டப்படுவாங்க எனக்கூடிய ஒரு விஷயத்த ரசல் ரான்சம் எனக்கூடிய உபதேசத்தை முன் வச்சு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. என்னன்னு பார்க்கும்போது ஒருத்தர் மரிச்சிட்டார், ஒருத்தர் செத்துட்டார் அப்படின்னா சாவு, மரணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜீவன் ஜீவன் எனக்கூடிய விஷயத்திலிருந்து இல்லாத இருக்கக்கூடிய நிலைதான் மரணம். பாருங்க, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பீயிங், ஜீவன் இல்லாத நிலைதான் மரணம். ஏன் இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா ஜீவன் இல்லாத ஒரு நிலைதான் மரணம் சொல்லிட்டு பிறகு அங்க மறுபடியுமாக ஒரு டார்ச்சர், மறுபடியுமாக ஒரு கஷ்டம் எனக்கூடியது, நிந்தை எனக்கூடியது இல்ல. அந்த மாதிரி கர்த்தர் இயேசு போதிக்கல, வேதமும் அப்படி போதிக்கல. அந்த மாதிரி கர்த்தர் ஒருவேளை அந்த நித்தியம் கஷ்டம் இருந்துச்சுன்னா கர்த்தர் இயேசு ஈடுபலி கொடுத்ததுக்கு காரணமே இல்லாத போயிட்டு இருக்கும். அது தவறு எனக்கூடிய ஒரு பாயிண்ட சுட்டி காமிச்சிட்டு ஒரு பாயிண்ட் அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு ஈடுபலி எனக்கூடிய ஒரு சத்தியத்தை அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது சொல்லும் போது ஆதாம் கீழ்ப்படியாதனால ஒரே ஒரு சின்ன கீழ்ப்படியாமை அந்த பழத்தை அவர் சாப்பிட்டாரு, அவ்வளவுதான். அந்த சின்ன கீழ்ப்படியாமைக்கு தேவன் கொடுத்த சின்ன தண்டனை மரணம். இதுக்கு மேல தேவன் என்ன பண்ண மாட்டாரு, மரணத்தை தாண்டி அவர் என்ன பண்றது இல்ல, எந்த ஒரு தண்டனையும் பிற்காலத்துல கொடுக்கறது இல்ல. ஒருத்தர் செத்துட்டாங்கன்னா அவங்களுடைய வாழக்கூடிய அந்த ஒரு நிலை துண்டிக்கப்பட்டுச்சு, அவ்வளவுதான். இதுதான் நம்ம தேவன் கொடுத்த தண்டனையா இருக்கு தவிர அதை தாண்டி தேவன் என்ன பண்றது இல்ல, ஒரு மனுஷனை கஷ்டம் கொடுக்கறது இல்ல. சோ அதே போல கர்த்தர் இயேசுவோடைய விஷயத்துல நம்ம பார்க்கும்போது கீழ்ப்படியாம இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அவருடைய ஜீவனை பலியா கொடுத்து அவர் என்ன பண்ணிட்டாரு, முழு மனுக்குலத்தை ரட்சிக்கணும் தான் தேவனோட திட்டம் தவிர ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்ல. சோ இந்த ஒரு பாயிண்ட் தான் அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது சொல்லும் போது பைபிள்லயே தூக்கி நிக்க வைக்கக்கூடிய ஒரே சத்தியம் என்னன்னு பார்க்கும்போது மறுபடியும் கர்த்தர் இயேசு கொடுத்த அந்த ஒரு ஈடுபலி தான். இதனால தேவனுடைய பெரிதான அன்பு என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது முழு மனுக்குலம் மேல வெளிப்பட்டுச்சுன்னு நம்ம பாக்குறோம். அவர் மனுஷனுக்கு மரண தண்டனை கொடுத்தது உண்மைதான் தவிர அதை தாண்டி அவர் என்ன பண்றது இல்ல, அந்த மனுஷனை அதிகமாக கஷ்டம் கொடுக்கறது இல்ல. அப்படி கஷ்டம் கொடுக்கணும்னு தேவனுக்கு அவர் மனசுலயோ அவருக்கு ஆசையோ இல்லை நம்ம பார்க்கணும் சகோதர சகோதரிகள். சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது அந்த ஈடுபலிக்கு ரசல் கொடுக்கக்கூடிய விவரங்கள். சரி, ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்த டாபிக் நம்ம பார்க்கும்போது ரான்சம்ல ரசல் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் இஸ் ரெஸ்டிடியூஷன் practicable. ரெஸ்டிடியூஷன் இஸ் practicable அப்படின்னா திரும்பி கொடுக்கறதின் காலம் அது பிராக்டிக்கலா நடக்குமா, நடந்தேறுமா, அது எப்படி வருதுங்க தமிழ்ல? திரும்பி கொடுத்தல் நடைமுறையில் சாத்தியமானதா? இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நடைமுறையில திரும்பி கொடுத்தல் சாத்தியமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம் திரும்பி கொடுத்தல்னா என்ன. ஆதாமுக்கு ஈடா கர்த்தர் இயேசு அந்த பலியை செலுத்திட்டு போயிருக்க ஆதாமுக்குள்ள மரித்த எல்லாரும் என்ன ஆவாங்கன்னு பார்க்கும்போது உயிர் தெழுதல்ல இந்த பூமி மேல வருவாங்க. இதுதான் திரும்பி கொடுத்தலின் ஆசீர்வாதம். ரிசரக்ஷன்ல
எல்லா ஜனங்களும் இந்த பூமி மேல வருவாங்க. இதுதான் திரும்பி கொடுத்தல் அப்படின்னு சொல்லும் போது இது பிராக்டிக்கலா எல்லாரும் இந்த பூமி மேல வந்தா, இந்த பூமியில கல்லறையில இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் பூமி மேல வந்தா இந்த பூமியில இடம் இருக்குங்களா? இந்த பூமியில ஜனங்க தங்குறதுக்கான வசதி வாய்ப்புகள் இருக்கா? ரூம் இருக்குமா? தங்க இடம் இருக்குமா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது சொல்றாங்க, திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நிறைய பேர் நம்ம என்ன நினைப்போம்னா, ஆமா இல்ல, ஒருவேளை செத்தவங்க, நான் இப்பவே எவ்வளவு கல்லறை இருக்குது, எவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க, ஒருவேளை செத்துட்டவங்க எல்லாம் இருக்கிறவங்களுக்கே வீடு இல்ல, ஒருவேளை செத்துட்டவங்க எல்லாம் வந்துட்டாங்களா என்ன ஆகும்? இந்த பூமி ஃபுல்லா நிரம்பிடுமே, ஒருவேளை நமக்கு நிக்க கூட வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது ரசல் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சின்ன புள்ளி விவரம் கொடுக்குறாரு. சகோதர சகோதரிகளே, நம்ம அந்த ஒரு புள்ளி விவரத்தை நம்ம பார்க்கலாம். ஆமா, பாருங்க, ஒரு சின்ன படம் நீங்க ஸ்கிரீன் பார்த்தா தெரியும். வெறும் நம்பர்ஸ் தான் இருக்கு, கொச்ச நம்பர்ஸ் தான் இருக்கு. இது என்னெல்லாம் கேட்காதீங்க, ஒரு விஷயத்த நம்ம கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க முயற்சிக்கலாம். ரசல் வாழ்ந்த காலத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு பார்க்கும் போது 14 1 2 3 4 5 6 7 8 9 14 அதுக்கப்புறம் ஒரு 9 0 போட்டுக்கோங்க. 14 பில்லியன்ஸ், அது எவ்வளவு இருக்கு? இவ்வளவு பேர் பிரதர் ரசல் வாழ்ந்த நாட்கள்ல இருக்கிறாங்க. 14 பில்லியன்ஸ் தான் நினைக்கிறேன். 400 மில்லியன்ஸ் அப்படின்றாரு. இவ்வளவு ஜனங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இப்போ பிரதர் ரசல் என்ன பண்றாருன்னா, இந்த பூமியில இடம் இருக்குமா, இதை நம்ம எப்படி நம்ம வேதாகமத்தை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலான்னு பண்ணும்போது, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல நம்ம பைபிள் குரோனாலஜி பார்த்திருக்கிறோம். குரோனாலஜில அந்த ஒரு சந்ததி பத்தியான விளக்கத்தை பார்க்கும்போது, ஒரு ஜெனரேஷன் அப்படின்னா ஒரு ஜெனரேஷன் 3 தலைமுறையை பார்க்கலாம். அதாவது ஒரு நபர் 3 தலைமுறையை பார்க்கலாம். ஒருவேளை என்ன எடுத்துக்கொண்டீங்கன்னா, நான் யாரை பார்த்திருக்கிறேன்? என் தாத்தாவை பார்த்திருக்கிறேன், வரக்கூடிய என்னுடைய மகனை நான் பார்க்கலாம். ஒரு தலைமுறைன்னு நம்ம எடுத்துக்கணும், 3 பேரை நம்ம பார்க்கலாம். அதாவது தாத்தா, அப்பா, மகன் அப்படி வச்சுக்கோங்க. 3 தலைமுறையை பார்க்கலாம். ஸோ இப்படி பார்க்கும் போது இந்த ஒரு 3 தலைமுறையை பார்க்கும் போது ரிசல்ட் கால்குலேட் பண்றார். 140 மில்லியன் இன்டூ 3 அப்படின்னு ஒரு கால்குலேட் போட்டா இந்த எண் வருது 252. தொடர்ந்து அது எவ்வளவு ஜீரோ வருது நம்ம பார்த்துக்கலாம். இவ்வளவு ஜனங்க என்ன ஆகு, இவ்வளவு ஜனங்க தோராயமா ஆதாம்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எவ்வளவு ஜனங்க இருந்திருக்கிறாங்கன்னா, ஒரு தமிழ்ல அது கொடுத்துக்கிறாங்க பாங்க, 252 பில்லியனா. யாராவது நீங்க ஆன்லைன்ல இருந்தா கூட நீங்க சொல்லலாம், பில்லியன் ஆர் மில்லியன் ஆர் ட்ரில்லியன் என்னது இது? சரி, 252 கோடி ஒரு தோராயம் வச்சுக்கலாம். இவ்வளவு பேர் ஆதாம்ல இருந்து கர்த்தர், அதாவது ஆதாம் துவங்கி இந்த நாள் வரைக்கும் இவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க. ஓகே, இவ்வளவு ஒரு தொகை. சரிங்களா? இந்த ஒரு விஷயத்த ரிசல்ட் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அமெரிக்கால ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர் பேர் டெக்சஸ். அந்த டெக்சஸோடைய நிலப்பரப்பு, அந்த ஒரு பூமியோட நிலப்பரப்பை போடும் போது அது எவ்வளவு இருக்குன்னு பார்க்கும் போது கீழே இருக்க அந்த 660 கோடி ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றாங்க. 660 கோடி ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய டெக்சஸ்ல எவ்வளவு ஜனங்களை உயிர் தெழுந்துட்டா எவ்வளவு ஜனங்களை நம்ம நிக்க வைக்கலாம்? இல்லைன்னா ரிசல்ட் இப்படி சொல்றாரு, இந்த டெக்சஸ் இருக்க பாத்தீங்களா, இந்த ஊரு, இந்த டெக்சஸ் எனக்கூடிய ஊரை கல்லறையா மாத்திடலாம். கல்லறையா மாத்திட்டு ஒரு டெட் பாடிக்கு 10 சதுரடி, ஒரு டெட் பாடிக்கு 10 சதுரடி நம்ம கொடுத்தா கூட எவ்வளவு ஆகுதுன்னா 3 மடங்கு ஜாஸ்தி ஆகுதான். எவ்வளவு ஜனங்க இவ்வளவு நாள் பிறந்திருக்கிறாங்களோ, ஆதாம்ல இருந்து இந்த நாள் பிறந்திருக்கிறாங்களோ 3 மடங்கு சந்ததியை அங்க என்ன பண்ணலாம்னு கல்லறையில பொதிச்சு வைக்கலாம். அப்படின்னா ஒரு சிம்பிளா சொல்லக்கூடிய இடம் என்னன்னு பார்க்கும்போது, பூமியில அதிகமான ஜனங்களை நிரப்பக்கூடிய இடம் இருக்கு, ஆனா பூமி தான் பெருசு இந்த ஜனங்களை பார்க்கிலும் எனக்கூடிய ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. இதை குறித்து ஒரு வசனத்தை ரிசல்ட் கொடுக்கும் போது என்னன்னா,
அந்த ஒரு திரும்பி கொடுத்தலினுடைய நாட்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு வசனத்தை கொடுக்கும் போது ஏசாயா 35:1 6 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 35:1-6. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து காடுவெளி கழித்து புஷ்பத்தைப் போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபோனின் மகிமையும் கார்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் தமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார். அவர் வந்த உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடன் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பெரிக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் காடு வெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். அப்படின்னா ஏறக்குறைய முழு பூமி எப்படி ஆயிடும்னு பார்க்கும்போது ஏதேன் தோட்டத்தை போல ஆயிடும். எல்லா ஜனங்களுக்கும் தேவையான எல்லா சகலவதிய வசதி இருக்கும். உலகத்துல செத்த எல்லா ஜனங்க உயிர் தெளிந்து வெளியே வந்துட்டா கூட அவங்களுக்கு இடம் என்னக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கவே இருக்காது. எல்லாருக்கும் தேவையான சாதகமான சூழல் தான் இந்த பூமியா இருக்கும். நம்ம பார்க்குற சகோதர சகோதரிகளே, இவ்வளவு பிரம்மாண்டமான சத்தியத்தை தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா இந்த நாள்ல நமக்கு அவர் தந்திருக்கிறார். அதுக்கு பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தர் இயேசுக்கும் மறுபடியுமாக நம் நன்றிகளை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து இந்த ஒரு வால்யூம் ஸ்டடியை நம்ம அடுத்த வாரமும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.